வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. இரண்டு குடும்பத்திற்கும் இடையே உள்ள தொழில் பகை மாணவர்கள் பயிலும் பள்ளி முன்பாக அடித்துக் கொள்ளும் அளவிற்கு வந்திருப்பது வேதனையின் உச்சம்தான். புதுக்கோட்டை வசந்தபுரி நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜனும் நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பாலகர்ணனும் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகின்றனர். உறவினர்களான இவர்கள் இருவருக்கும் தொழில் போட்டி காரணமாக அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பாக கடந்த ஆண்டு திருக்கோகர்ணம் காவல் நிலையத்தில் இருவர் மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் இருந்தே நாகராஜனின் மகள்களை பாலகர்ணனின் மகன் அடிக்கடி கேலி கிண்டல் செய்து வந்ததோடு வேண்டுமென்றே பிரச்சனை செய்து வந்ததாகவும் தெரிகிறது. +2 பயிலும் மாணவன் என்பதால் பிரச்சனை எதுவும் வேண்டாம் என நாகராஜனும் அமைதியாக இருக்க, மாணவனோ பிரச்சனையை விடுவது போல் தெரியவில்லை. கல்லூரியில் பயிலும் நாகராஜனின் மூத்த மகள் தனது தங்கையை பள்ளியில் விடுவதற்காக ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தார். சிங்கமுத்து ஐயனார் கோவில் அருகே தனது நண்பர்கள் இருவரோடு ஸ்கூட்டியை வழிமறித்த பள்ளி மாணவன் நாகராஜனின் மகள்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அழுது கொண்டே வீட்டுக்கு சென்ற மாணவிகள் தனது பெற்றோரிடம் நடைபெற்ற விவரங்களை கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகளின் பெற்றோர் பாலகர்ணன் வீட்டுக்கு சென்று உனது மகனை ஒழுங்காக வைத்துக்கொள், இனியும் பொறுமை காக்க முடியாது என வாக்குவாதம் செய்திருக்கின்றனர். அத்தோடு மாணவன் பயிலும் TELC அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆத்திரத்துடன் சென்றதாக தெரிகிறது. இதற்கிடையே மாணவிகளின் பெற்றோர் தனது மகனை தாக்கிவிடக் கூடாது என்ற அச்சத்தில் அடித்து பிடித்து பள்ளிக்கு வந்த பாலகர்ணன் நாங்கள் சொல்லாமல் தனது மகனை வெளியில் அனுப்ப வேண்டாம் என பள்ளி நிர்வாகத்திடம் கூறியுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் அளித்த புகார் அடிப்படையில் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழில் பகையால் பள்ளி முன்பாக பெற்றோர் சண்டையிடும் காட்சியை பார்க்கும் கல்வி ஆர்வலர்கள் பெரியவர்களை பார்த்துத்தான் சிறியவர்கள் வளர்வார்கள், பெற்றோர் இதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் தொழில் பகையை ஊட்டாமல் இருக்க வேண்டும் என்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் பாக்யராஜ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.